ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காரு, அது எப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் தப்பே நடக்காமல் இருக்க முடியாதா, தவறே செய்யாமல் இருக்க முடியாதா, தப்பே நடக்காமல் இருக்க முடியாதா, தவறே செய்யாமல் இருக்க முடியாதா, இதை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தப்பே செய்யாமல் இருக்க முடியாதா, தவறே நடக்காமல் இருக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க. சுகர் இருக்குது, பலாச்சொலையை வச்சுக்கிட்டா சாப்பிடாமல் இருக்க முடியுமாங்க? இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் நடக்குது. குடியை கெடுக்கும்னு சொல்கிறாங்க, டாஸ்மார்க்கு அங்கங்கே இருக்குது. புகைப்பிடித்தல் உடலுக்கு கெடுதிடுறாங்க, அங்கங்கே சிகரெட் விற்கிது. அதே போல் தாங்க ஒன்றும் எல்லாமே கடவுள் நல்லதுன்னு நினச்சி தான் எல்லாமே உருவாக்குனார். ஆனால் மக்கள் புத்திசாலியாகி அவங்க நிறைய கெட்டதை கண்டுபிடிச்சி கெட்டதை மக்கள் கொண்டு வராங்க. மக்களை கெடுக்கிறது மக்களே தான். மக்கள் கெட்டு போகிறதுக்கு மெயின் காரணம் மக்கள் தான். மக்களுக்கு மக்களே வில்லன். இது எப்படி இருக்கு? சூப்பரா? இப்படியே தான் ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும், ஒவ்வொரு நேரத்துலையும் இந்த மாதிரி தான். ஒருத்தருக்கு ஒருத்தரே வினைன்ற மாதிரி கடவுள் நல்லதை படைத்தான். புத்திசாலியாகி மக்கள் கெட்டதை கண்டுபிடிக்கிறான் ஒன்றா. அதனால தான் மக்கள் கெட்டு மக்கள் திருந்தாமல் நிறைய பேர் இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி கெட்ட வழக்கங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது தவறு நடக்காமல் இருக்க முடியாதா? தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது நான் சொல்கிறேன். ஒன்று மெடிடேஷன், செல்ஃப் கண்ட்ரோல் மிக 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 அவசியங்க. ரெண்டாவது திருக்குறள். திருவள்ளுவர் திருக்குறளை கண்டுபிடிச்சாரு, செமங்க. மூணாவது பெண்களை மதிக்கிறது. நாலாவது மிக மிக முக்கியமானது மனசாட்சிக்கு கட்டுப்படுறது. மனசாட்சி என்ன சொல்லுதோ, மனசாட்சி உங்களை நேர் வழியில் தான் கொண்டு போகும். மனசாட்சி நேர் வழியில் தான் கொண்டு போகும். அப்போ மனசாட்சி சொல்படி கேளுங்க. மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க. கண்டிப்பாக எங்கேயுமே தவறு நடக்காது, தப்பு நடக்காது. நேர்மையை கடைபிடிங்க. தவறே நடக்காமல் இருக்கும். முயன்றால் எதுவுமே சாத்தியம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். தோன்றில் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றாமை நன்று. திருக்குறளை படிங்க, அதன்படி நடங்க. நான் சொல்ல 4 மனசாட்சிக்கு கட்டுப்படுங்க. பெண்களை மதிங்க. 1 செல்ஃப் கண்ட்ரோல். இதெல்லாம் படி நடந்தால் கண்டிப்பாக நேர்மையாக இருக்கலாம். தப்பு நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வீடியோவில் கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் மறுபிறவி இருக்கா இல்லையான்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டே ஆன். பாய் ஃப்ரம் ராஜேஷ்.